சேனல் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அதாவது கனிம வளங்கள் இங்கிருந்து எதுவுமே மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றக்கூடாது. அதாவது புதுச்சேரி, காரைக்கால் இதை தவிர்த்து பாக்கி எந்த மாநிலங்களுக்கும் கனிம வளங்கள் ஏற்றி கொண்டு போகக்கூடாது. இந்த சல்லி, கல்லு, மணல் கொண்டு போறேன், அதை கொண்டு போறேன், எதையுமே போகக்கூடாது. 3 மாசம் தடை, எல்லாம் போடு, இங்கே கிடக்கட்டா, நான் கணக்கு வழக்கு பார்க்கணும் அப்படின்ட்டாரு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். அப்படியே இவ்வளவு நாள் ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ ஒருத்தர் தண்ணி தர மாட்டேனா, ஒருத்தர் என்னடா இங்கேருந்து நாங்கள் கழிவுகளை கொண்டு வந்து உள்ள கொட்டுவோம்னா தமிழ்நாட்டில் எல்லாம் கிடுகாங்க ஆடி போச்சு. என்னடா பொசுக்கு இப்படி தடையை போட்டு விட்டாயலே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் அரசியல் பண்றதுக்கு கதையிட்டு கிடந்தீங்க. கர்நாடகாவில் தண்ணி தரல, விஜய் ஏன் வாயை திறக்கல, அவர் வாயை திறக்கிற மாதிரி தெரியல, சம்பவங்களே நேரடியாக செய்யற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு பக்கம் கேரளா இப்படி ஒரு அதாவது கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறது, இந்த பக்கம் கர்நாடகா தண்ணியை தரல. கனிம வளங்கள் மெஜாரிட்டி நம்ம ஸ்டேட்ல இருந்து அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே கல், மண், ஜல்லி எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் ஏற்கனவே ரேட்லாம் கூட ஏற்றினாரு. அது எல்லாத்தையுமே இப்போ ஒரு 3 மாசம் தடை, கனிம வளங்கள் எதுவும் போகக்கூடாதுன்னு இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. அப்படியே பதவி போயிட்டு கேரளா சிஎம் சதீசன் அவர்கள், ஐயோ விஜய் அவர்கள் இப்படி பண்ணிடாதீங்க, உடனடியாக வாபஸ் வாங்கிட்டு எல்லாத்தையும் அனுப்புங்க, நீங்க அனுப்பல அப்படின்னா எந்த பணிகளும் நடக்காது, தேசிய நெடுஞ்சாலைகள் கேரளாவில் போடுறது பாதிக்கப்படும், இதை நீங்க உடனடியாக கன்சிடர் பண்ணி உடனே நீங்க எங்களுக்கு அனுப்பணும். ஏன்டா ஓ நாட்டில் எக்கச்சக்கமா இருக்கப்பா, கேரளாவில் நல்லா பெரிய பெரிய மலையா இருக்கு, வெட்டி எடுத்து ரோட்டை போட்டுக்க வேண்டியதானே, இழுச்ச வாயன் தமிழ்நாட்டுக்காரன் இருப்பேன், மொத்தம் சுரண்டிட்டு போலாம்னு இருந்தீங்களா எல்லாரும்? நான் பார்த்ததுலே எத்தனை ஆண்டு கால அரசியல் தலைவராக ஒருத்த வந்து முறையா கனிம வளங்கள் 3 மாதம் தடைன்னு சொன்னதுக்கு அங்க எல்லாம் கிடுகாங்க ஆடி போச்சு. எல்லாருக்கும் என்ன பண்றேன்னு தெரியல. குறிப்பா கேரளால உடனடியாக ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டாரு சிஎம் சதீசன் அவர்கள், நீங்க உடனடியாக அதை கன்சிடர் பண்ணி திரும்ப எல்லாத்தையும் அனுப்பணும், இல்லாட்டி வேலைகளே நடக்காதுன்னு. ஏன் உங்க ஊர்ல இல்லவே இல்லையா? ஏன் வெட்டி எடுக்க முடியாத மலைகளை? எங்களுடைய நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்கள் சொல்வார், எங்கள் நாட்டின் இருக்கக்கூடிய இந்த மலைகள் எல்லாம் தாயின் அங்கங்களுக்கு சமமானது, அங்க நாங்க பால் குடிச்சு வளர்ற மாதிரி இந்த மலைகள் எங்கள் பூமிகள் வந்து ஒரு பூமி தாயாக இருக்கக்கூடிய வெட்டி வெட்டி எடுத்துட்டு போறீங்களேடா அப்படின்னு சொல்லி அவர் கதர்னாப்ல. அதனுடைய வெளிப்பாடாக விஜய் அவர்கள் இன்றைக்கு இப்படி 3 மாத காலம் தடைன்னு போட்டிருக்காரு. எனக்கு இந்த 3 மாத கால தடையை மொத்தமா போட்டுருணும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான், தமிழ்நாட்டுக்கு எங்களுடைய கனிமங்களை பயன்படுத்திக்கிறோம், மற்றபடி வெளியில எக்ஸ்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பாக்கி எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், என்னென்ன முடியுதோ எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுவோம், கொடுப்போம். ஆனா இந்த கனிம வளங்கள், நம்முடைய நாட்டினுடைய மண் வளம், கனிம வளங்கள், குறிப்பாக இந்த கல்லு சளின்னு ஏற்றி அனுப்புறோம்ல, வேண்டாம், நமக்கு மட்டும் பயன்படுத்துவோம், இங்க ஸ்டேட்டுக்கானது நம்ம இங்க பயன்படுத்திட்டு போவோம். ஏன் கேரளாக்காரங்களை அப்படியே தொன்னையா வந்து சொன்னீங்களே, இப்ப நாங்கள் இங்கே பணியெல்லாம் நின்று மணிங்க நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க, கர்நாடகா நீங்கள் தண்ணி தர மாட்டீங்களா, தரவே வேண்டாம். இப்போ கனிம வளங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம்ல, 100ல் 65லேருந்து 70% எங்கள்கிட்ட தானே வருது உங்களுக்கு, இப்போ இது ஸ்டாப் ஆகும். நீங்கள் முடிஞ்சா யார்ட்டாச்சும் வாங்கி என்னென்ன ரோடு பண்ணுவோம் போடுங்க, பில்டிங் கட்டணுமா கட்டுங்க, மேம்பாலம் கட்டணுமா கட்டுங்க, நீங்கள் யார்ட்டையும் வாங்கி கட்டுங்க சார். தண்ணி தராதவங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் தரணும், காசு மட்டுமே நாங்கள் பொழப்பா நடத்திக்கிட்டு இருந்தோம், காசுக்கால விற்கலை, எல்லாம் ஒரு நாடு அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் எல்லாமே நாங்கள் கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சு. இப்போ நீனே தண்ணி தர முடியாது, ரைட்டு, தண்ணி தராத வச்சுக்க, இனிமேல் நாங்கள் எங்களால் என்னென்ன முடியாதோ, அடுத்து இருக்குல்ல மெயினாக மின்சாரம் அடுத்து இருக்குது, எல்லாத்தையும் கட் பண்ணுறோம், நாங்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம், அப்போ பார்த்துக்குவோம். நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ எங்கள் மாநிலத்தில் நாங்கள் மேகதாது கட்டுறதை யாராலையும் தடுக்க முடியாது, நாங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களும் யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்குன்றதை நாங்கள் வச்சுப்போம். இப்போ கேரளாவுக்கு சொன்னால் அதே பதில் தான் உங்களுக்கும். உன் நாட்டில் உன் மாநிலத்தில் மலைகள் இருக்குது, வெட்டி எடுத்து ரோடை போடு, இல்லை என்னத்தையோ போடு. அது மாதிரி கர்நாடகா நீங்களே யார்ட்டையோ வாங்கிக்கங்க, நீங்க உங்க மாநிலத்தில் இருந்தால் வெட்டி எடுத்து போட்டுக்கோங்க. இந்த 3 மாத கால தடைன்றது கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் இதை பெர்மனண்டாக கொண்டு வரணும். கனிம வளங்கள் நம் மாநிலத்திலிருந்து வெளியே போகக்கூடாது, நம்ம ஸ்டேட் யூசேஜுக்கு மட்டும்தான் வச்சுக்கணும், பாக்கி எக்காரணத்தை கொண்டு வெளியே போகக்கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டாரு அப்படின்னா இவனுங்கெல்லாம் அவனே வாழை ஆட்டிட்டு வருவான், எங்களை எதை கொடுங்க அதை கொடுங்க, அமௌண்ட் இமேட்டாக பேசிப்போம், இல்லை வேற காவிரி நீரா, இல்லை எங்கள் பக்கம் கேரளா சைடு எதுவும் வேற எதுவும் அணை கட்ட பிரச்சனை வேற எதுவும் இருக்கா, நான் கழிவுகள்லாம் கொட்ட மாட்டான் அப்படின்னு அவன் நமக்கு வாண்டடாக வரணும். அதற்கு ஒரே வழி இது போல தீர்க்கமான முடிவுகளை ஸ்ட்ராங்காக எடுக்கணும். இதுக்கு சப்போர்ட் பண்ணி தொலைங்க, இவெல்லாம் ஆண்டிங்கல்ல, திராவிட கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, தேசிய கட்சி இருக்கவங்கள இதுக்கு ஆதரவு கொடு. விஜயை மட்டும் ஒட்டிக்கிந்தல்ல, இவருக்கு என்ன அரசியல் தெரியும், இவர் டான்ஸ் ஆடினவர் கூத்தாடினவருக்கு என்ன தெரியும், நல்லா பண்ணிட்டாப்லையே. 60-70 ஆண்டு காலம் நீங்க பண்ணாததை வந்து 2 மாசத்துல இந்த போட்டாப்புல ஒரு 3 மாத தடைக்கே அவன் ஆடுறானே, ஐயோ கொடுத்துருன்னு பதறானே, பிபி வந்த பனிக்குட்டி மாதிரி. நீ ஏன் பண்ணிருக்கலாமே, எத்தனை வருஷம் ஏன் பண்ணல? இன்றைக்கு புதிதாக முதல்வராக பொறுப்பேற்றவர் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. சரியான, நீ உண்மைக்குமே வேட்டி கட்டி சட்டை போட்டு உங்க அச்சு துண்டை போறவனா இருந்தா விஜய்க்கு ஆதரவு கொடு, இந்த இடத்துல ஆதரவு கொடு, சரியான முடிவு முதலமைச்சர் எடுத்திருக்காரு அப்படின்னு திமுக, அதிமுக இருக்கக்கூடிய பாஜகவோ, தமிழ்நாட்டில் சொல்ற தமிழ்நாட்டின் பாஜக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் எல்லாம் ஆதரவு கூடியதுக்கு விஜய்க்கு சிறப்பான முடிவு எடுத்திருக்காரு. இப்ப எல்லாம் வாயை பொத்திடுவீங்கல்ல, குறிப்பா நேஷனல் பார்ட்டி, ஏன்னா எல்லா இடக்கும் பார்ட்டி இருக்குல்ல, பேச முடியாது. இந்த முடிவை விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கா எடுத்தார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிம்பம் இருக்கிறது விஜய் அவர்களுக்கு. பத்தாததுக்கு விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் அப்படின்றது
தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் நிறைய இடங்கள்ல மொழிபெயர்த்துக்கு இந்த படங்கள் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு கனவு ரீதியாக வந்தால் கூட ஓகே, தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் பிரதமராக ஆகிறாரு அப்படின்னா அதுக்கு நம்மளை விட சந்தோஷப்படுற இடத்துல யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கூட பின்னாடி வரலாம், சொல்ல முடியாது. ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம். இவரெல்லாம் முதலமைச்சர் அப்படின்னு கேட்டவங்க தான் முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு. ஸோ எது வேணுமாலும் நடக்கலாம். மக்கள் மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய முடிவாக விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. பார்க்கலாம். இவ்வளவு நாள் தமிழ் உரிமை, தமிழ் தாய் வாழ்த்துல மட்டும் உரிமை கேட்டா பத்தாது, தமிழ் மக்களுக்காக உரிமை கேட்கணும். அதுல விஜய் அவர்கள் சரியா மூவ் பண்ணியிருக்காரு. இந்த மூவுக்கு அப்புறம் கர்நாடகா சைட்ல இருந்து எப்படி பதில் வருது, குறிப்பா கேரளா சைட்ல இருந்து எப்படி பதில் வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல ஒரு முடிவுக்கு ஆதரவு தர வேண்டும் அப்படின்றதா என்னுடைய கருத்து. நன்றி.